ஏன்னா கொஞ்சம் திக்கு திக்கு அடிக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக சேப்பாக்ல. அன்பீட்டன் டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லுங்க பத்ரி. டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லாதீங்க. அன்பீட்டன் டெல்லி கேபிட்டல்ஸ். ரீசெண்டா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஷுட் பி டிராப் அப்படின்னு சில வந்து அரசியல் புரசலா சோசியல் மீடியால நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு பிரீதம். நீங்க அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயரோட பிளேஸ டிபேட் பண்றீங்கன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு சீரியஸா தெரியல. ருத்துராஜ் கான்வே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஏன் இத திருப்பி எடுத்துட்டு வர மாட்டீங்க? சிஎஸ்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா they give people a long rope. சிஎஸ்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா they give people a long rope. பிலோ பார்ன்றாங்க சில வின்யூஸ்ல 180 நீங்க அடிச்சீங்கன்னா பிலோ பார். பீஸ்ட் மோட் ரோஹித் சர்மா. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லங்க. தோனிக்கு இந்த ஒரு தருணம் அப்பீல் மிடில் ஆஃப் தி பேட். வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். ஏன்னா கொஞ்சம் திக்கு திக்கு அடிக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக சேப்பாக்ல. எஸ், சேப்பாக் ரெக்கார்ட் சூப்பரா இருந்திருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த பாஸ்ட் ஒரு ஃபோர்ட்ரஸ்னு. பட் இந்த வருஷம் ஆர்சிபி அந்த ஒரு ஃபோர்ட்ரஸை பிரீச் பண்ணாங்க பிரேதம். ஒன்ஸ் அகைன் டெல்லி கேபிட்டல்ஸ் எதிர்கொள்ள போறாங்க. செம்ம டீம் பிரேதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி பார்த்தா செம வெல் பேலன்ஸ்டு டீம். வெற்றில இருந்து வராங்க, 2 வெற்றி. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஒர்க் ஆல. யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் திஸ் பிக் மேட்ச் சென்னை வர்சஸ் டிசி பிரேதம்? அன்பீட்டன் டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லுங்க பத்ரி. டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லாதீங்க. அன்பீட்டன் டெல்லி கேபிட்டல்ஸ். சென்னைக்கு வராங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லுக்ல பாத்தீங்கன்னா மேன் ஃபார் மேன் டெஃபினட்டா வந்து டெல்லி இஸ் பெட்டர் சைடு, அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு பிகெஸ்ட் இது நான் நிறைய வாட்டி கழுதியா கத்திருக்கேன் இந்த ஷோல. ஆக்ஷன் டைம்ல பவர் இல்ல பேட்டிங்ல அப் ஃப்ரண்ட் பவர் இல்ல, நடுவுல இல்ல, எண்ட்ல இல்ல, பவரே இல்ல நமக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா டெல்லிக்கு அப் ஃப்ரண்ட் அந்த ஜேஎஃப்எம் இருக்கான், நடுவுல வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், எண்டிங்ல ஒரு அசுதோஷ் சர்மா, பவர் இருக்கு. அண்ட் நீங்க போலிங் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ டீம்ஸ் சென்னையோட ஸ்பின் மேட்ச் பண்றது டெல்லி தான். குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் ஃபெனாமினல். ஒன் பை ஒன் போலாம். எஸ், நீங்க அதுக்குள்ள டெல்லி கேபிட்டல்ஸே பயங்கரமா ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. நீங்க பேசுறத பார்த்து எனக்கே பயமா இருக்கு என்ன பண்ண போறாங்க சென்னைன்னு. பட் பிரேதம், ஒரு ட்ரெண்டிங் டாபிக், லெட்ஸ் கெட் இட் அவுட் ஆஃப் தி வே இன் தி வீடியோ ஃபர்ஸ்ட். ரீசெண்டா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஷுட் பி டிராப் அப்படின்னு சில வந்து அரசியல் புரசலா சோசியல் மீடியால நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு பிரேதம். என்னோட கருத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னங்க இது, எப்படிங்க ஹவ் கேன் யூ டிராப் ரவிச்சந்திரன் அஸ்வின்? எனக்கு புரியல. ஐ திங்க் இட் இஸ் நியாயமே இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரவிச்சந்திரன் அஸ்வின் இஸ் a legend. எஸ், ரீசென்ட் டைம்ஸ்ல T20 கிரிக்கெட்ல நல்லா பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு வரல. பட் சிஎஸ்கே நம்பி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு ஜாம்பவான் பிளேயர் 500 விக்கெட் டெஸ்ட் விக்கெட் மேல எடுத்திருக்காரு. நல்லாவும் பண்ணி கொடுத்திருக்காரு சிஎஸ்கேல. ஒரு 3 மேட்ச் அவரு வந்து சரியா பண்ணாம அவரை டிராப் பண்றதுன்னு பேசுறது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு தமிழக வீரர் கன்சிஸ்டன்டா சிஎஸ்கே விளையாட முடியும்னா அது அஸ்வின் தான். as a good friend also, as a தமிழ்நாடு பிளேயர் also, I want Ashwin to play with them. This should be abolished. I think இந்த மாதிரி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். He should play. இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? இப்படி இதாயிடுச்சுன்னா பத்ரி, எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். நான் வேலையில சேர்ந்த உடனே நான் சிஇஓ ஆகணும், நான் வேலையில சேர்ந்த உடனே எனக்கு 10 மடங்கு சம்பளம் வரணும் அடுத்த வருஷம். ரொம்ப இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் ஆயிடுது. நீங்க அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயரோட பிளேஸ டிபேட் பண்றீங்கன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு சீரியஸா தெரியல. நான் ரொம்ப பெரிய அஸ்வினோட ஃபேன், அதனால நான் சொல்லல. அஸ்வினோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் 3 மேட்ச்லயுமே அவரோட வித் தி பால், பவர் பிளேல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் அங்க வந்திருக்க கூடாது. 6th ஓவர் அவர் செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர் சப்சிக்வெண்ட் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. ஆர்ஆரோடையும் விக்கெட் எடுத்தாரு, ஆர்சிபியோட விக்கெட் எடுத்தாரு. சோ சப்சிக்வெண்ட் இதுல பண்ணாங்க. ஏங்க, நீங்க பேட்ஸ்மேனுக்கு எவ்வளவு பெரிய ரோப் கொடுக்குறோம் நம்ம. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆகட்டும், பிரான்சைஸ் கிரிக்கெட் ஆகட்டும், ஏங்க பவுலர்ஸ் வந்தான்னா அவ்வளவு குவிக்கா வந்து அருவா எடுத்துட்டு வந்து மண்டைய சீவிடுறேன்னு வரீங்க. அஸ்வினை சரியா யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு அப்படி அஸ்வின் எல்லாம் தூக்க மாட்டாங்க, சோசியல் மீடியா சொல்றது படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. டெஃபினட்டா அஸ்வின் ஆடுவாரு, ஆடணும், 14 கேமும் ஆடணும். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, அஸ்வினை நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. டிஎன்பிஎல் ஒரு எக்ஸாம்பிள். கரெக்ட், குவாலிட்டி ஆஃப் போலிங் டிஎன்பிஎல் ஐபிஎல் டிஃபரெண்ட் நான் ஒத்துக்கிறேன். பியூட்டிஃபுல்லா வந்து டிஎன்பிஎல் அப்ஃப்ரண்ட் வந்து ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. ஏங்க, ராகுல் திரிபாதி ஆடுற 8 பால் 8 ரன்னுக்கு அஸ்வின் 10 பால் ஆடினா 20 ரன் டெஃபினட்டா அடிப்பாருங்க. பவர் பிளே அண்டர் யூட்டிலைஸ் பண்றீங்க. அவர் 18th ஓவர் அடிச்சா அவர் அடிக்க முடியும். தட் இஸ் நாட் ஹிஸ் கேம். பட் அப்ஃப்ரண்ட் ஹி இஸ் a beautiful timer of the ball. கேப்பை பிக் பண்ணுவாரு. அந்த மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிங்களேங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ராகுல் திரிபாதி definitely I'm telling you. Staying on the topic பிரேதம், yes, நீங்க உங்களோட கருத்து, of course நீங்க ஒரு பயங்கரமான ஒரு அஸ்வின் ரசிகர். எஸ், நான் ஒரு கிரிக்கெட்டராவும் நான் அஸ்வின் விளையாடணும்னு சொல்றேன். நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபாலோவராவும் நீங்க அஸ்வின் விளையாடணும்னு சொல்றீங்க. நீங்க ஒரு டாபிக் மென்ஷன் பண்ணீங்க, ராகுல் திரிபாதி அப்படின்னு சொல்லிட்டு. something that has worked over the years பிரேதம். 2023 டைட்டில் வின்னிங் ஒரு டிராஃபி வின்னிங் சிஎஸ்கே ஓட ஒரு முக்கிய அங்கம் என்னன்னா ருத்துராஜ்
கான்வே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஏன் இதை திருப்பி எடுத்துட்டு வர மாட்டீங்க? ஏன் 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 நம்மளும் கன்சிஸ்டன்டா கேட்டுட்டு இருக்கோம் பிரேதம். இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு கலக்கல் காம்போ பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க பாருங்க, 7 இன்னிங்ஸ்ல 233 ரன், 3 இன்னிங்ஸ்ல 184 ரன், ஆவரேஜ் கான்வே ஓடுது இந்த பார்ட்னர்ஷிப்ல 61. இவங்க 2 பேருமே 2 அரை சதம் அடிச்சிருக்காங்க சின்ஸ் 2021. இந்த மாதிரி கிரேட் நம்பர்ஸ் பிரேதம், கிரேட் நம்பர்ஸ் வச்சிருக்காங்க ருத்துராஜ் கான்வே பார்ட்னர்ஷிப். ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. Why aren't they doing it? I don't know. எனக்கு ரீசன் தெரியல எதுவுமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் மைட் பி தி ரீசன் ஃபார் திஸ்? why are they backing Tripathi at opening? அது சத்தியமா எனக்கு புரியலங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் ட்ரை பண்ணாங்க, செகண்ட் கேம், 3 கேம். சிஎஸ்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா they give people a long rope. சிஎஸ்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா they give people a long rope. ஏன்னா ட்ரிபாட்டி வந்து ரன் அடிக்கிற மாதிரி தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு கான்வே, ருத்துராஜ், ரச்சின் ஆடியே ஆகணும். ஏன்னா நீங்க வந்து ரன்னு அண்ட் இன்னொன்னு பத்ரி, நீங்க 3 டாஸ் வின் பண்றீங்க, 3 முறையும் நான் வந்து சேஸ் பண்றேன் அப்படின்னீங்க. உங்களுக்கு வந்து அந்த ரன் ரேட் 9 and 10 per over போனா உங்களால சேஸ் பண்ண அம்யூனிஷன் கிடையாது. உங்ககிட்ட அந்த ஃபயர் பவர் இல்ல. 2018 or 19க்கு அப்புறம் 180 நீங்க சேஸே பண்ணது கிடையாது. 80 85 ஏதோ ஒரு ஸ்டாட் படிச்சேன்னா சேஸே பண்ணது கிடையாது. அப்படி தெரிஞ்சு நீங்க உங்க போலர்ஸ் மேல பிரஷர் போடுறீங்க. ஏன் நீங்க ஒரு ஃப்ரீ மைண்டட போட்டு ருத்துராஜ், கான்வே, ரச்சின் ஓட டாப் 3 ஆடி, தில்லுக்கு துட்டுன்னு பேட்டிங் ஆடி 180 190 அடிச்சு உங்க போலர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். டெஃபினட்டா அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது எல்லாம் முடியும். அதை நீங்க பண்ணாம அவர் எக்ஸிட் பாயிண்ட் டிலே பண்ணிட்டு, நீங்க அஸ்வின் நாளியா இப்ப டீம் தோக்குது. நீங்க ஆக்ஷன்லயே பாதி கோட்டை விட்டீங்க. பவர் ஹிட்டர்ஸ் எங்க அப் ஃப்ரண்ட் நடுவுல கீழே எடுக்காம அவரை போய் சும்மா என்னங்க இதெல்லாம் சோஷியல் மீடியா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி யார் வேணா என்ன வேணாலும் சொல்லலாம். நடந்துட்டு இருக்கு. இந்த ஷோலயே நீங்க கமெண்ட் பாருங்க, எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் லாஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அதுவா ரீசன். கொஞ்சம் செலக்ஷனும் ரிஜிடா இருக்கு. கான்வே மஸ்ட் பிளே, அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. Yes, I agree with you. CSK ஓட strength backing players giving that extra rope, but CSK ஓட weakness-உம் அதான் backing that player giving that extra rope. But yes, இது ஒரு bewildering numbers பிரேதம். 2019ல இருந்து 180க்கு மேல ஸ்கோரை சேஸே பண்ணல CSK. not even once they have chased a score of over 180. 180ன்றது ஒரு நார்மல் ஆயிட்டு வருது இப்போதைக்கு. வந்து பாத்தீங்கன்னா பிலோ பார்ன்றாங்க சில வென்யூஸ்ல. 180 நீங்க அடிச்சீங்கன்னா பிலோ பார். இப்போ ஈடன் கார்டன்ஸ், சின்னசாமி, வாங்கேடையில பாத்தீங்கன்னா 200 is par. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க 180 சேஸ் பண்ணாம இருக்கிறது thing needs to be addressed. உங்களுக்கு பேட்டிங் இருக்கிற பேட்டிங்கை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 180 ஸ்கோர் உங்களுக்கு சேஸ் பண்ண கிடைக்க போகுது. நீங்க வெளில டிராவல் பண்ணீங்கன்னா வாங்கேடையில விளையாடுவீங்க, சின்னசாமியில விளையாடுவீங்க, இந்த மாதிரி ஸ்கோர் நீங்க சேஸ் பண்ணி ஆகணும். பட் ஒரு விஷயம் சிஎஸ்கே ஒர்க் ஆகுதுன்னா, தேர் நம்பர்ஸ் அகைன்ஸ்ட் டெல்லி ஓவரால் இஸ் வெரி குட். 19 வின்னு, டெல்லி 11 வின்னு. ஸோ ஓவரால் நம்பர்ஸ் நல்லா இருக்கு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இயர் டெல்லியை பத்தி நிறைய ஒரு சம்மரைஸ் பண்ணீங்க. அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வேற ஒரு டீம். இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் வேற லெவல் டீமா தெரியுறாங்க. சம வெல் பேலன்ஸ் டீம். இவர் இந்த அசுதோஷ் வேற லெவல்ல ஆடுறாரு. டாப் ஆஃப் தி ஆர்டர்ல அவங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. போலிங் பாத்தீங்கன்னா மறுபக்கம் மிச்சல் ஸ்டார்க், அவரு பாத்தீங்கன்னா கலக்குறாரு. சோ சூப்பர் வெல் பேலன்ஸ்ட் யூனிட் வெயிட்டிங். பிரேதம், யூ ரவுண்டட் இட் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ் அப் ஃபர்ஸ்ட். பட் வாட் ஆர் த த்ரெட்ஸ்? சிஎஸ்கேக்கு மெயின் த்ரெட்ஸ் உண்டான பிளேயர்ஸ் யாரெல்லாம்? நான் என்னோட த்ரெட்ஸ் சொல்றேன், முதல்ல நீங்க சொல்லுங்க. மிச்சல் ஸ்டார்க் அப் ஃப்ரண்ட் பத்ரி, அண்ட் குல்தீப் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். பியூட்டிஃபுல்லா போடுறாரு குல்தீப். ரைட் ஃப்ரம் தட் இங்கிலீஷ் சீரிஸ் பியூட்டிஃபுல்லா போட்டுருக்காரு. அந்த இன்ஜரிக்கு அப்புறம் வந்து இது சாம்பியன்ஸ் ட்ராஃபில பியூட்டிஃபுல்லா போட்டுட்டு இருக்காரு. எல்லா மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா குல்தீப் வந்து எல்லா மேட்ச்ல சொல்ல முடியாது, 2 மேட்ச் 4 over 20, 4 over 30 அந்த மாதிரி தான் போடுறாரு. 2-3 விக்கெட் எடுக்கிறாரு. சோ நீங்க வந்து குல்தீப் டெஃபினட்டா ஒரு த்ரெட் அப் ஃப்ரண்ட். ஐ மீன் வித் த பால். மிச்சல் ஸ்டார்க் வித் த பால். நீங்க பேட்ல பாத்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ரேட் ஹிம் ஹைலி, நல்ல ஒரு ஹிட்டர். அசுதோஷ் சர்மா இருக்காரு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண. கேஎல் ராகுலுக்கு ஒரு நியூ ரோல். நம்பர் 4ல வந்து நீ போய் சும்மா அடின்ற மாதிரி ஒரு லைசன்ஸ் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் பதானி கேஎல் ராகுலுக்கு. அந்த ஃபினிஷ் பண்ண மேட்ச் 15 of 5 balls. கேஎல் ராகுல் on his day. அது எல்லாரும் அவரும் பாவம் நிறைய ட்ரோல் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப ஸ்லோவா ஆடினாங்க, ஸ்ட்ரைக் ரேட்னு. பட் அவருக்கு ரோல் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணா கேஎல் ராகுல் ஆல்சோ இஸ் a great player. அதுல டவுட்டே கிடையாது. ஃபாஃப் அவர் வயசே ஆகாதாங்க. ஐயோ எத்தனை வருஷமா சிஎஸ்கேக்கு பயங்கரமா பண்ணிக்கிறாரு. அவரு ஒரு ரன் மிஷினுங்க, வேற லெவல்ல. அவர் வந்து விளையாடுவாரு. ஒரு பக்கம் அபிஷேக் பொரேல் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் யூஸ்டே ஆல அந்த அளவுக்கு ஆடி இருக்காங்க. அண்ட் அக்சர் பட்டேலோட கேப்டன்சியும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. பிரேதம், he has handled the team really well. He has surprised me. அந்த ஹேமங் பதானி, அக்சர் பட்டேல் இந்த காம்பினேஷனும் நல்லா ஒர்க் ஆகுது. ஐ திங்க் ஹேமங் என்ன நினைக்கிறாரோ அது அக்சர் ஒரு மாதிரி பண்ற மாதிரி தெரியுது. இவர் ஒரு மாதிரி மேப் போட்டு கொடுக்குறாரு. சோ ஓவரால் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல் இன் ஆல் பாக்ஸஸ் டிக்டு. அண்ட் நான் நம்ம ப்ரீவியஸ்லயும் நம்ம ஐபிஎல் ப்ரீவியஸ் பண்ணும்போது சொன்னேன், நான் ஹேமங் பதானியா ரொம்ப ஹையா ரேட் பண்றேன்.
ஹீஸ் அ வின்னர். டிஎன்பிஎல்ல வின் பண்றாரு, ஐஎல் T20ல வின் பண்றாரு. ஹீஸ் அ வின்னர். அதுல டவுட்டே கிடையாது. ஹாப்பி டு see இந்தியன் கோச்சஸ் கமிங் த்ரூ. அண்ட் அக்சர் பட்டேல் நீங்க சொன்னது கரெக்ட். அவர் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் கேப்டன் எல்லாரும் நினைச்சாங்க. சோ ஃபார் சோ குட். இது இன்னொரு இது பத்ரி, இது இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும். எதுக்குன்னா நீங்க இந்த மேட்ச் தோத்தீங்கன்னா அடுத்தது நீங்க ஆட போறது பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அவே. ஆர் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸா கிங்ஸ் 11 பஞ்சாப், அப்பப்ப பேரை மாத்திரம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, மன்னிச்சுக்கோங்க. பஞ்சாப் கிங்ஸ். ஓகே. பஞ்சாப் கிங்ஸ். சோ அட் ஹோம் அங்க போய் ஆட போறீங்க. சோ இந்த மேட்ச் தோத்துதுன்னா வெரி குவிக்லி 1-4 ஆயிடும். 1-4 ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த டீம் வச்சு கம்பேக் பண்றது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அப்சல்யூட் மஸ்ட் வின். இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். அப்படி நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறதுக்கு அந்த டாப் 5 டாப் 6ல இருக்கிறதுக்கு. இல்லாட்டி இது ரொம்ப குவிக்கா சீசன் ஸ்லிப் ஆயிடும் இந்த கேம் போச்சுன்னா. அதுதான் என்னோட ஒப்பீனியன். குவிக்கா பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸோட முல்லான்பூர்ல 11ஆம் தேதி திரும்பி வராங்க சேப்பாக்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட. அது ஒரு டஃப் மேட்ச். அவங்க வந்து ஏன்னா சேப்பாக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேகேஆரும் அதுக்கேத்த மாதிரி டீம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சம ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சோ இந்த மேட்ச் டெஃபினட்டா முக்கியத்துவம் அதிகரிக்குது. ப்ரெடிக்ஷன் டைம் பிரேதம். எஸ் நீங்க வந்து சிஎஸ்கே ஜெயிச்சு தோல்வியில இருந்து வராங்க, பட் திருப்பி சேப்பாக்குள்ள வராங்க. அது ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ். இன்ஃபார்ம் டெல்லி கேபிட்டல்ஸ் காத்துட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் ஃபார் திஸ் கேம்? என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா டெல்லி மேன் ஃபார் மேன் பெட்டர் டீம். பட் என்னமோ எனக்கு தோணுது சென்னை வில் புல் இட் ஆஃப் அகைன்ஸ்ட் டெல்லி. டே என்கவுண்டர் டியூ இருக்காது. ஃபார் ஒன்ஸ் தயவு செஞ்சு டாஸ் வின் பண்ணுங்க, டீமை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க, பேட் பண்ணுங்க, 185 போட்டு டிஃபெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதேதான் எனக்கும். எனக்கு என்னமோ தோணுது. ஆனா இந்த மேட்ச் சென்னை திருப்பி வராங்க ஹோம்லெஸ். ஐ திங்க் தே வில் டூ வெல் அண்ட் தே வில் ப்ரிவைல் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மாதிரி மஸ்ட் குரூஷியலான போட்டிகள் எப்போதுமே சிஎஸ்கே கேம் அப் பண்ணுவாங்க. That is the nature of the franchise. That is the nature of the players. Chennai Super Kings விளையாடின players. Come at the yard, come at the man. எப்போதுமே அவங்களுக்கு அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டியை நான் பார்க்க விரும்புறேன். I am with Chennai Super Kings also. Let's hope for a win from Chennai Super Kings against informed Delhi Capitals. Thank you Pratham for coming on Cricket with Badri. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys. See you soon with lot more content on the IPL. Take care. Bye.